இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு தெரிஞ்ச செடியெலாம் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இங்கே பாருங்க, என் பின்னாடி இருக்கிறது வந்து கள்ளி செடி. இதில் வந்து காய்க்கும் ஒரு பூ பூக்கும். அந்த பூ வந்து ஒரு பலாயிரம் வருஷத்துக்கு ஒரு அடி பூக்கும். அந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் காய்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கள்ளியோட இலை. ஆனால் முள்ளு தான் இலை, ஆனால் அதுதான் இது. இங்கே பாருங்க காய்ஸ், இதான் அந்த ஒரு பழம், பூச்சிலாம் கடிச்சிருக்கு. இந்த மரம் வந்து கார முள்ளுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடுலாம் திங்கும். அடுத்த செடியை பார்க்கலாம் காய்ஸ். இங்கே பாருங்கள், இந்த 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 செடியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகையது. இது வந்து நீங்கள் புக்கிலலாம் படிச்சிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷம். இந்த கையில் குத்துனாவே விஷம் தான். அவங்க அடுத்த செடி பார்க்கலாம் காய்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற செடி பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து செடி. இதில் வந்து நம்ம வந்து புண்ணுக்கு போட்டோம்னா டக்குன்னு ஆறி போயிடும். வாங்க இந்த செடியை பிச்சு காமிக்கிறேன் காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், இதுதான் அந்த இது மாதிரி பால் மரம் இருக்குல்ல காய்ஸ். நம்ம எங்கே அடிபட்டுருக்கோ இங்கே போட்டப்போ டக்குன்னு ஆறி போயிடும். வாங்க அடுத்த செடி காமிக்கிறேன். இப்போ பார்க்க போது பார்த்தீங்கன்னா சர்பத்து செடி. நீங்களாம் சர்பத்துன்னு சொல்லிட்டு கொடியை காமிக்கிறேன்னு நினைக்காது. இது வந்து நம்ம அல்ல நச்சு போட்டு சாரை மட்டும் நீங்கள் ஜூஸ் போடுறதுல போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கொடியை பாருங்கள் காய்ஸ். பாருங்கள் கொடி நேரடி மக்கள் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்து இருக்குன்னு பாருங்கள் காய்ஸ். அங்கே காய்ஸ் அடுத்த செடி காமிக்கிறேன். இப்போ பார்க்க வருது பார்த்தீங்கன்னா இது வந்து பிரண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த தொகையெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. நாங்கள் அடுத்த செடி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சூரப்பழம் செடி. இது என் வீடியோவில் நிறைய அதில் பார்த்துருப்பேன், சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த செடி பார்க்கலாம் காய்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அரிப்பு செடி. பாருங்க காய்ஸ், இதை நாங்கள் தொட மாட்டோம் காய்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தொட்டுக்கோங்க, எங்களுக்குலாம் தெரியாதுப்பா. நாங்கள் அடுத்த செடியை பார்க்கலாம் காய்ஸ். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்ணை கட்டுவாங்களா காய்ஸ், அந்த பூ தான் இது. இது நம்ம முன்னோர்கள்லாம் நல்ல பொங்கல் அந்த பானையில் கட்டினா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. இப்போ நல்லா பாருங்கள் கைஸ். அதான் கைஸ்.